பிரபு பெர்னாண்டோ குடும்பத்தினர் சுஜித் அலோஜினி நன்றி பலியாகவும் வீசாவுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக சசிகுமார், சிறப்பு கருத்துக்களுக்காக ஆண்டோ ஜீவன், திலீப், சீதாராம் தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஈஷா பீட்டர், இவான் பீட்டர் நன்றாக படிக்கும் நல்ல உடல் சுகத்திற்காகவும், ஆல்ஃப்ரெட் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும், ஜேகே எக்ஸ்டோர் தொழில் வளர்ச்சிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இன்ஃபென்ட் ரொசாரியோ மஞ்சள் காமாலை நோயிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். இந்த கருத்துக்களோடு ஹிருதயசாமி, மேரு ஜெத்ரு, சிலுவை பிச்சை, ஜேசு அடிமை, பிரகாஷ் ஜேம்ஸ், ஜேசி ஜேக்கப், அமலதாஸ், லிப்னா ஹெய்லி, டெரின் ஜோஸ் இவருடைய ஆன்மா மற்றும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டாக்டர் ட்ரீசா நன்றி பலியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். இவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயிப்போம். வருகை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். செய்தியை ஏற்று மகிழ செய்வோம், மாறும் உலகில் மாறா உன் அன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்று ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமையை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் இறை வாக்கு வழிபாடுகள் எல்லாம் ஜெபத்தை அடிப்படையாய் வைத்து ஜெபம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி ஜெபிக்கணும் என்கிற நல்ல சிந்தனையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக இந்த வேளையில் ஜெபத்தோடு ஆண்டவரோடு நிற்காத நேரங்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அர்த்தமில்லாமல் வெறும் உதட்டளவிலே எழும்பிய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கும் அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் என்றென்றும் எப்போதும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 14 மற்றும் 16 தொடங்கி 18. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 34 பாடி தியானிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார்.
நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 16 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவர் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 சொற்றொடர்கள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ எல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மேல் இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். சொல்லாமே பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம்ம இன்றைக்கு எந்த ஞாயிற்றுக்கிழமை, எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் கொண்டாடுறோம் தெரியுமா? 30. அப்போ 30னா போன வாரம் என்ன? 30 இந்த வாரம்னா போன வாரம் என்ன என்ன எந்த ஆண்டு காலம்? 29. 29னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? சரி, 28 அன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 28ஆம் 28 சண்டே ஆர்டினரி சைக்கிள் நம்ம அதில் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி யாருக்காவது தெரியுமா? என்ன கண்டென்ட் சொல்லுங்க, எதை பற்றியது? யாராவது சொன்னீங்கன்னா ஒரு சூப்பர் பிரைஸ் கண்டிப்பாக. யாருன்னா ஞாபகம் இருக்கா? நல்ல சமாரியன் இல்லை. 10 தொழுநோயாளர்கள். 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் பார்க்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, குணம் பெறுறாங்க. அதில் ஒருத்தன் வரான், சமாரியன். ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுகிறான். அந்த வாரம் நமக்கு சொல்லித்தர நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், செய்தி என்னன்னு சொன்னால், ஜெபம் என்பது ஆண்டவரை வழிபடுதலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும். வர்ஷிப் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ப்ரேயர்னா என்னென்னா வர்ஷிப் அண்ட் தேங்க்ஸ் கிவிங்கிறத ரொம்ப அழகாய் சொல்லி தந்தது 28ஆம் ஆண்டின் ஞாயிறு. அதுக்கப்புறம் என்னது? 29. அது ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க, லாஸ்ட்ல என்ன? அது புரியல. சூப்பர், கரங்களை தட்டி. நம்ம மனந்தளராமல் இறைவனிடம் வேண்டுவதற்கு ஒரு நேர்மையற்ற நீதிபதி இருக்காரு. கைம்பெண் ஒருவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் நேர்மையற்றவனாக இருந்தால் கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றான் இவளை தொல்லையின் பொருட்டு. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, ப்ரேயரில் பர்சிவரன்ஸ் அண்ட் கான்ஸ்டன்சி, தொடர்ந்து ஜெபித்தல், மனந்தளராமல் ஜெபித்தல் என்பது ரொம்ப அடிப்படையாக இருக்கணும் அப்படின்றத சென்ற வாரம். இன்றைக்கும் ப்ரேயர் பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு என்ன ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாருன்னா, இன்றைக்கு இந்த காஸ்பல் வாசிக்கும் பொழுது முதல் வரி என்னன்னா, தாங்கள் நேர்மையாளவர்கள் என்று நினைத்து மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் ஒரு சிலரை பார்த்து இந்த ஓமையை சொல்லுகிறார். எப்படி அது? நான் தான் நல்லவன், நான் தான் நேர்மையானவன், நான் சொல்கிறது தான் சரி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிற குரூப்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஓமை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஓமை. இந்த ஓமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மிக முக்கியமான கேரக்டர். ஒன்று பரிசேயர், இன்னொன்று வரி தண்டுவர். டாக்ஸ் கலெக்டர் ஒன்று, ஃபேரசி ஒன்று. 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும் பொழுது
முதல்ல பரிசேயன் முன்னாடி வந்து நின்றுறான். டாக்ஸ் கலெக்டர் பின்னாடி, வரி தண்டவர் பின்னாடியே நிற்கிறான். ஏன்னா வரி தண்டவர் மேலே கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கடுப்பு எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்க தான் டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ரோமுக்கு அனுப்புவாங்க. அவங்க 30 ரூபா கலெக்ட் பண்ணால் 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க, மீதி அவங்களுக்கு. அதனால் இவங்க அநியாயமாக கலெக்ட் பண்ணதால மக்களுக்கு அந்த வெறுப்புணர்வும் உண்டு. அவர்கள் பாவியாக கருதப்பட்டார்கள். இவங்களும் வந்து பரிசேயரில் வந்து இவர் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது. பயங்கரமான லா ஃபாலோ பண்ணுறத தவிர, மோசையினுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணுறத தவிர, அவருடைய இரக்க குணம், அவர் எதற்காக சொன்னார் அதெல்லாம் விட்டுட்டார். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்றத வந்து இன்றைக்கு இயேசு ஒரு உவமையாக சொல்லித்தரார். இங்கே வந்தவன் என்ன சொல்கிறான்? முதல்ல பரிசேயன், ஆண்டவரே, நான் கொள்ளையனாகவோ, நான் நேர்மையற்றனாகவோ, நான் விபசாரனாகவோ, ஏன் அந்த வரி தண்டுமானாக பிறகாது பற்றி நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் கிவிங் எப்படி இருக்குது பாருங்கள். நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, நான் அதை போல இல்லை, அதனால் உனக்கு நன்றி சொல்கிறேன். முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, நான் வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன். ரூல் படி த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவாங்க, பரிகார நாள் என்று சொல்லப்படுகிற நாளில் ஃபாஸ்டிங் இருந்தால் போதும். ஆனால் இவர் வாரத்துக்கு 2 முறை இருக்கிறார். 2 முறை என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், மண்டே அண்ட் ஃப்ரைடே, அவங்களுடைய மார்க்கெட் டே, மார்க்கெட்லாம் அதிகமாக இருக்கிற டேயில் இருக்கிற நாட்களில் அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கார். ஏன்னா அவர் ரொம்ப பக்தியாக காமிக்கிறன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த 2 நாட்கள் அதை குறிக்கிறது. நீ இருக்கிற வேண்டியதில்லை, அதை தாண்டி இருக்கிற. ரெண்டாவது, எண்ணிக்கை புத்தகத்தில் 18வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி ஒருத்தர் தங்களுடைய விவசாயத்தில் 10% கொடுத்தா போதும். அதுதான் எண்ணிக்கையில் சொல்லப்பட்ட அவங்களுடைய வருவாயினுடைய கணக்கு. இவர் என்ன செய்கிறாரு? டோட்டல் வெல்த்தில் அவருடைய எல்லா வெல்த்தையும் சேர்த்து 10% தர்றார். புரியுதுங்களா? அப்புறமா அவர் வந்து 3 வேளை ஜெபம் சொல்கிறார். எப்பயாவது போய் ஜெபம் சொல்லுவாங்க, இவங்க வந்து 3 வேளையும் ஜெபம் சொல்கிறார். இதெல்லாம் வந்து சொல்கிறார், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் சொல்லி ஒருத்தர் ஜெபம் சொல்கிறார். ஏசு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் பாவியாகி அவன் ஆண்டவரை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல், அண்ணாந்து பார்க்க முடியாமல் அப்படியே குனிஞ்சபடியாக சொல்கிறான், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், வீட்டுக்கு திரும்பும்பொழுது யார் ஏற்புடையவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. டாக்ஸ் கலெக்டர், வரி தண்டுபவரே, பின்னாடி நின்று ஆண்டவரை இறங்கியறலும் சொன்னானே, அவனுடைய பெயர் தான் ஏற்கப்பட்ட, அவனுடைய ஜபம் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான், பெறுகிறவன் தாழ்த்த பெறுவான் சொல்லி முடிக்கிறார். இங்கே இவங்க 2 பேருக்குள்ளே இல்லை வித்தியாசம் என்ன? தவறு எங்கே நடந்தது? ஜபம் எப்படி இருக்கணும்னு முதல் 28வது வாரமும் சொல்லியிருக்கு, 29வது வாரமும் சொல்லி கொடுத்துருக்கு. இன்றைக்கி அவர் பண்ண தப்புன்னா, அவர் ஜபம் வந்து ரொம்ப அழகாய் தான் செய்தலாம் பெருசாக பெருமையை சொல்லிக் கொள்ளுதல், அதெல்லாம் ஆண்டவர் கேட்டுவார் அவர் நினச்சார். அது அல்ல. அழகான வரிகளை போட்டு, அழகான இலக்கங்களை போட்டு, எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி நிறைய லாங்குவேஜை போட்டு ஜெபிப்பது ஆண்டவருக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் உள்ளத்திலிருந்து ஒருத்தன் ஜெபிச்சான் பார்த்தீங்களா, அதில் வார்த்தை இல்லை, ஒரே வார்த்தை, ஆண்டவரே இறங்கியறலும், என் மீது இறங்கியறலும் சொன்ன ஜெபம் ஆண்டவரால் ஏற்கப்பட்டது. திருப்பாடல் 51வது அதிகாரம் 18வது இறைவசனத்தில் இந்த வரி இப்படி, கடவுளே உமக்கு உகந்த பலி நொறுங்கிய உள்ளமே. ஒரு புரோக்கன் ஹார்ட் தான் கடவுள் விரும்புகிறாரு. நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை, நீ அவமதிப்பது கிடையாது. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் உடைந்து போன உள்ளங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட திருப்பாடல் 34வது திருப்பாடல் 18வது வசனத்தில் ஆண்டவர் நெய்ந்த நொறுங்கிய உள்ளத்தோருக்கு அருகில் இருக்கிறார். ஆண்டவர் ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்க்கிறார்னு படித்தோம். ஆக உடைந்து போகிற பொழுது, நொய்ந்து போகிற பொழுது, ஏழையாக இருக்கிற பொழுது, கைவிடப்படுகிற பொழுது, கைமென்னாக இருக்கிற பொழுது ஆண்டவர் ஜெபங்களை கேட்பார் என்பதை பற்றி சொல்லுகிறது. இந்த ஜெபத்தில் ஏன் அவனை கேட்கல? 2 மிஸ்டேக் என்ன? நிறைய இலக்கணங்களோட செய்தவத்தெல்லாம் சாதிச்சா அது ஆண்டவர் ஏற்றுக்குவேர் நினச்சான், தவறு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். 2வது மிஸ்டேக் என்னன்னா, மற்றவர்களை தரம் தாழ்த்தி அவனை உயர்த்தினதுனால ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்கவில்லை. ஆண்டவர் ஜெபத்தை ஏற்கல, மாறாக உண்மையான ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சீராக்னா யார்? ஒரு யூதர். அவங்க வாழ்ந்த நகரங்களில், யூதர்கள் வாழ்ந்த நகரங்களில் பாகால் தெய்வங்களை வழிபட்டவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதனால் யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய ஃபெய்த், அவங்களுடைய ப்ராக்டிசஸ் இதெல்லாம் இவங்க வாழ ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த ஜூவாக இருக்கிற சீராக்
அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார். என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா 2 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், இவங்க ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்றத முதல் பார்ட்டில், அதாவது யார் உடைந்து போயிருக்கிறார்களோ, யார் கவலையோடு இருக்கிறார்களோ, யார் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, யார் துயரோட்டு இருக்கிறார்களோ அவங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை முதல் பார்ட்லேயும், 2வது பார்ட்டு தான் மிக முக்கியமான பார்ட். என்ன சொல்கிறாருன்னா, நற்செயல்களோடு கூடிய விண்ணப்பங்களை, நற்செயல்களோடு கூடிய விண்ணப்பங்கள் வான் முகில்களை ராக்கெட் போகுது இல்லையா, அதுபோல் முட்டும், அது ஆண்டவரை சேரும் வரை அமைதியாக இருக்காது அந்த ஜெபம். நல்ல செயல்களை செய்கிறவனுடைய ஜெபம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய ஜெபம், அடுத்தவர்களுக்கு நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய ஜெபம் எந்தத்தில் நிற்காது, அது ஆண்டவரை சேரும் வரை அமைதியாகவே இருக்காது என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லித் தருகிறது. இதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு 2வது வாசகத்தில் பவுலடியார் தீத்துவுக்கு எழுதுகிறார், சகோதரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறார். ஜெயிலில் இருக்கிறாரு பவுலடியார், தன்னுடைய கடைசி வில் மாதிரி அதை எழுதுறாரு. நான் சாக போகிறேன், அதை தான் அப்படி எழுதுறார். இதை என்னுடைய சாவை நான் பலியாக ஆண்டவருக்கு படைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் ஓடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் அப்படி சொல்லும் பொழுது அடுத்ததாக ஒன்று சொல்லுகிறார். இதற்கு முன்பாக பல பிரச்சனைகள் எனக்கு நேர்ந்தது, அந்த பல பிரச்சனைகளில் ஒருத்தர் கூட என் கூட இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஒரு பிரச்சனையை கடந்து போது தான் அவனும் என் கூட இல்லைங்க, யாரும் என் கூட எங்கே இருந்தானுங்கன்னே தெரில. இந்த வடிவேல் காமெடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பயங்கரமாக பேசியிருப்பார், பின்னாடி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் இருப்போம், பின்னாடி சொன்னவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்போம், வாக்கு கொடுத்தவங்களாம் கூட நின்றுக்க மாட்டாங்க. ஆக நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். இந்த பவுலடியார் அதை அனுபவித்து எழுதுகிறார். தனிமைப்படுத்தப்பட்டேன், என்னோட யாரும் நிற்கவில்லை, ஆண்டவராகிய கிறிஸ்துவே என்னோடு உடன் இருந்தார், ஆண்டவராகிய கிறிஸ்து தான் உடன் இருந்தார், அவர்தான் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னை காத்தார்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ஆக ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழல்களில், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறார் என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு சொல்லி கொடுத்து, ஜெபங்கள்லாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு எழுப்பப்பட வேண்டும், தாழ்ச்சியான உள்ளத்தோடு எழுப்பப்பட வேண்டும். அது இல்லாமல் நற்செயல்கள் மூலமாக நீங்கள் செய்கிற ஜெபங்கள் என்றைக்குமே நிற்காது, நல்ல செயல்கள் செய்கிறவர்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும் என்பதை இன்றைக்கு ரொம்ப ஆணித்தரமாய் இந்த 2 விஷயங்களை சொல்லி தருகிறார். நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பேசுறது, இன்றைக்கு இறைவாக்கு வழிபாடுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்வும் ஜெபமும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய ஜெபமும் என்னுடைய வாழ்வும் சம்பந்தம் கிடையாது. எப்படி? ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. ஒரு அதாவது நிச்சயதார்த்தத்துக்காக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிகழ்வு ஆரம்பித்து 1 மாதத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டேட். பையனுக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, 2 பேரும் நல்ல வேலை செய்கிறாங்க, 2 பேரும் நல்ல குடும்பம். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு எளிய குடியும், கொஞ்சம் ஃபேமிலி, அங்கேருந்து தானாக படித்து அவள் வளர்ந்துருக்கா, நல்லா சம்பளம் வாங்கக்கூடிய பொண்ணு, 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய பொண்ணு. எல்லாமே சரியாக அமைஞ்சிடுச்சு, பொண்ணு அழகு பையனும் அழகு, எல்லா மேட்சிங் ஓகே. அவங்க கடைசியாக பேச போகிறாங்க, அந்த கை நினைக்குன்னு சொல்லுவாங்க, அது ஃபைனலாக அவங்க முடிவு எடுக்கும் பொழுது கை நினைச்சா கை விட்டு சாப்பிடுவாங்க. அப்படியா? அப்படி அன்றைக்கு போகிற நாளில் அதிலிருந்து வருகிற அந்த மாப்பிள்ளையோட அத்தை, தாய் மாமனுடைய மனைவி ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளான கொஸ்டின் ஆரம்பிக்க, என்ன போட போகிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போட போகிறீங்க, அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ தானா, அப்புறம் வேற என்ன தருவீங்க? இதெல்லாம் கேட்டு மனம் நொந்து ரொம்ப மன கஷ்டத்தோடு அந்த மணமகள் வீட்டார்கள் வெளியேறினார்கள் அந்த இடத்துலேருந்து. அப்போது இன்றைக்கு யார் தெரியுமா அதுதான் சொல்ல வந்தேன். அந்த அம்மா தான் அந்த கோயிலில் அன்பியத்துக்கு தலைவி, மிக முக்கியமான அன்பியத்துக்கு தலைவி. அது மட்டும் இல்லாமல் ஜபக்குழுவில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி அவங்கள யாரோ நம்ம பேசுறதில்லை. இன்றைக்கு கத்தோலிக்கர்களாக இருந்து கொண்டு, கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டு ஒரு எவ்வளோ பெரிய அவமானம் அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய அசிங்கம் அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. இது வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜபத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? இது ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பாருங்கள், ஜபத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? நான் செய்கிற அநியாயத்தை பாருங்கள், ஜபத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? நான் பேசுகிற வார்த்தையை பாருங்கள், ஜபத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பரிசேயனுடைய ஜெபங்கள் ஏற்கப்படவில்லை. ஏனென்றால்
ஆண்டவருக்கும் அவனுடைய செயலுக்கும் சம்மந்தம் இல்லை. 10ல் 1 பங்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாமே. மோசேயினுடைய சட்டம் என்ன? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அப்படின்னா என்ன? முதல்ல இருந்த சட்டம் என்ன தெரியுமா? ஏதாவது பண்ணிட்டான்னா ஆளையே காலி பண்ணணும். ஆள்லாம் காலி பண்ணாதீங்க, அவன் பல்லில் கை வச்சானா பல்ல வச்சுடுங்க, கண்ணுன்னா கண்ணை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குறைச்சார். ஆளையே காலி பண்ணிடாதீங்க, ஆளையே சாகடிச்சிடாதீங்கன்னு மனிதாபிமானத்தோடு குறைச்சார். ஆனால் இந்த பரிசேயன் அந்த மனிதாபிமான எண்ணங்கள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. இன்றைக்கு நாம கூட நிறைய நேரங்களில் கத்தோலிக்கலாக இருக்கிறோம், கத்தோலிக்கலாக வாழுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறோம், நிறைய நேரத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நல்ல ஜெபத்தோடு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் ஜெபம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் செயல்பாட்டில் 0. எனக்கும் சம்மந்தமில்லாத விஷயங்கள், நான் பேசுகிற விஷயங்கள், நான் ஊக்குவிக்கிற விஷயங்கள், நான் தடை இந்த அம்மா போகாத இருந்தாங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் நல்லாவே நடந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்கு போகாத இருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக நடந்திருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்றைக்கி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அந்த மாதிரி. இது போன்ற ஆட்கள், இது போன்ற கத்தோலிக்கர்கள், இது போன்ற கிறிஸ்தவர்கள் ஜெபமே செய்யக்கூடாது, ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதை தங்களுடைய வாழ்விலிருந்து மீண்டு வராவிட்டால், நிலையிலிருந்து மாறாவிட்டால் நிச்சயமாக அது நடக்காது. அப்போ 2 விஷயம் எது? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கணும்னா எது? முதல்ல தாழ்ச்சி வேண்டும். முதல்ல நம்மால் இல்லை, எல்லாம் ஆண்டவரால் நடக்கக்கூடாது. ஒரு அழகான ஒரு புனிதனுடைய ஜெபம் காலில் கூட சொன்னேன் நான். ஆண்டவரே, தூசியிலும் தூசி நான், தூசியிலும் தூசி நான், துரும்பிலும் துரும்பு நான், உம்முடைய கரங்கள் என்னில் பட்டால் நான் வல்லமையான கருவியாகுவேன் என்று ஒரு புனித ஜெபம். அவங்க தூசின்னு தானே சொல்லிக்கிறாங்க, துரும்புன்னு சொல்கிறாங்க. நான் தான் தலைவர், நான் தான், என்னால் தான் இந்த பில்டிங்கை கட்டினாங்க, என்னால் தான் திருத்தலமாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்துலேயும் எல்லாத்துலேயும் சொல்கிறோம், நான் தான் இதை வாங்கினேன். இன்றைக்கு தாழ்ச்சி இல்லாத ஜெபங்களை ஆண்டவர் ஏற்பதில்லை என்பதை தெளிவாக இன்றைக்கு இறைவார்த்தையிலே சொல்கிறார். யார் தாழ்ச்சி இல்லாத எழுப்பப்படுகிற ஜெபங்கள் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட போகவே போகாது. 2வது, நற்செயல்கள் இல்லாமல் நீங்கள் அடுத்தவர்களுக்கான உதவிகள், உங்களோடு வாழ்பவர்களுக்கான உதவிகள். ஏன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அம்மா மட்டுமே கஷ்டப்படுவாங்க, மகள் அங்கே தான் காலிலேருந்து இருப்பாங்க, ஒரு பொருளை எடுத்து வைக்கணும்னு வராது, ஒரு பொருள் எடுத்து அப்பாவுக்கு வேலை செய்யணும்னு வராது, பார்ப்பாங்க, உட்காந்து டிவி பார்ப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அம்மா மட்டும். அப்போ என்ன ஜெபம் ஜெபிக்கிறோம்? நீங்கள் போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பார் நினைக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. மற்றவங்க மேலே கன்சர்னே வராமல் எழுப்பப்படுகிற ஜெபங்கள் எப்படி ஜெபங்கள்? அது ஜெபம் அல்ல அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கு இறைவார்த்தை பகுதியாக 28வது ஞாயிறு ஜெபம் என்பது நன்றியும் வழிபாடும் கூடியது. 29வது ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் என்பது நமக்கு சொல்லப்பட்ட மனந்தளராமல் இடைவிடாமல் ஜெபிப்பது. 3வது இந்த வாரம் நமக்கு சொல்லப்பட்டது ஜெபம் என்பது தாழ்ச்சியோடும் நற்செயல்களோடும் எழுப்பப்படுவது. ஆக நான் செய்யும் பொழுது 2 செக்லிஸ்ட் தான் ஆண்டவர் தரார். ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறினா செக்லிஸ்ட்டில் 2 தான் டிக் பண்ணோம். தாழ்ச்சியாக நான் ஜெபிக்கிறேன்னா 1, 2வது நான் நற்காரியங்கள் பண்ணியிருக்கேன்னா 2. இது 2ம் ரைட் போட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் ரைட், உங்களுடைய கோரிக்கை ரைட், நீங்கள் வேண்டுகிற ஜெபம் ரைட். இல்லைன்னா ஆண்டவர் பக்கம் நிச்சயமாக அது போய் சேராது என்பதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்ல, ஆண்டவர் பைபிளில் தெளிவாய் சொல்லி தருகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெப நிலைகளை, ஜெப எண்ணங்களை, ஜெப வழிகளை மாற்றக்கூடிய நேரம் இது. ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களை தாழ்ச்சியோடும் நற்செயல்களோடும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்
உயிர்ப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, சற்று நேரம் கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுப்போம். தாழ்ச்சியான ஜெபமாய், நற்செயல்களோடு கூடிய ஜெபமாய் நாம் இவற்றை எழுப்புவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் கேட்ட மன்றாட்டுக்களை திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தேவனே, என்னோடு வாழவா என் அன்பு தேவனே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன், தேடி உன்னிடம் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வார் என் இறைவா. இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பார் ஏற்பார். என்ன தருவேன் இறைவா. உழைப்பின் வியர்வையை கொண்டு வந்தேன், உழைக்க கற்று தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மன்னிக்கும் மனதை உந்தன் பாதம் வைத்தேன், மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியென உன் பீடம் நான் வந்தேன், மேலெழும் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன். வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வார் என் இறைவா. இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பார் ஏற்பார். என்ன தருவேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானு தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நுழைற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறை மகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா வாழ்விருப்பதாக. உணவாக வா, என் துணையாக வா, என் மனவானிலே என் சொந்தமாக வா. உணவாக வா, என் துணையாக வா, என் மனவானிலே என் சொந்தமாக வா. உணவாக வா.
தீராத தாகத்தில் தவிக்கின்ற நெஞ்சம் தினம் தினம் போராடி சோர்வுற்றஞ்சும் தாகம் கொண்டோர்களை சுமை சுமந்தோர்களை தாகம் கொண்டோர்களை சுமை சுமந்தோர்களை கை தூக்கி காப்பாற்றும் என் இயேசுவே அன்பால் கை தூக்கி களைப்பாற்றும் என் இயேசுவே உணவாக வா என் துணையாக வா என் மனவானிலே என் சொந்தமாக வா உணவாக வா வாழ்விக்கும் உணவாக நீ வந்த நேரம் நோய் தீர்க்கும் மருந்தாக தினம் என்னை காரும் வாழ்விக்கும் உணவாக நீ வந்த நேரம் நோய் தீர்க்கும் மருந்தாக தினம் என்னை காரும் உள்ளம் உடைந்தோர்களை மாண்பு இழந்தோர்களை உள்ளம் உடைந்தோர்களை மாண்பு இழந்தோர்களை பாசத்தால் அணைக்கின்ற என் இயேசுவே உந்தன் பாசத்தால் அணைக்கின்ற என் இயேசுவே உணவாக வா உணவாக வா என் துணையாக வா என் மனவானிலே என் சொந்தமாக வா உணவாக வா. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிறு, வருகின்ற செவ்வாய்க்கிழமை, மாதத்தின் 4வது செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் காலை 6 மணிக்கு ஆராதனை தமிழ் திருப்பலியும், பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை தமிழ் திருப்பலியும், பிற்பகல் 3 மணிக்கு தமிழ் திருப்பலியும், மாலை 6:15 மணிக்கு நற்கருணை ஆராதனை, அதனைத் தொடர்ந்து தமிழ் திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரோக்கிய மாதா அன்பியும் மற்றும் செபஸ்தியார் அன்பிகளுக்கான
அன்பிய கூட்டமானது ஆலய வளாகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றைய நாள் மாலை திருப்பலியை இந்த 2 அன்பியத்தினரும் இணைந்து வழிநடத்துவார்கள். நம்ம திருத்தலத்தில் இயங்கும் நல்லாய நிலையத்தில் அனைத்து வழிபாட்டு பொருட்களும் காணிக்கை பொருட்களும் கிடைக்கும், வாங்கி பயன்பெறுங்கள். கணினிமயமாக்கப்பட்டுள்ள திருமண தகவல் மையம் நமது திருத்தலத்தில் செயல்படுகின்றது. நம்ம திருத்தலத்தில் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளும் பகல் 11 மணிக்கு நடைபெறும் திருப்பலி முடிந்தவுடன் பக்தர்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியார் அருள் உணவானது வழங்கப்படுகிறது. இந்த அன்னதான நல்ல காரியத்திற்கு தாராளமாக உதவி செய்து புனித அந்தோணியாரின் நிறைவான ஆசிரை பெற்று செல்லுங்கள். மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7:15 மணிக்கு கீழ்கோவிலில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்புகளும் நடைபெறுகின்றன. நமது திருத்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனமானது கேட்கப்படுகிறது. இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் தொடர்ந்து நமது திருத்தலத்தில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளுக்கும் ஆன்மீக பணிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இறை இயேசுவின் நிறைவான ஆசிரை பெற்று செல்லுங்கள். கடந்த வார காணிக்கை ரூபாய் 32,186. மாணவர்களே, சென்ற வாரம் நாம் ஸ்காலர்ஷிப் டே கொண்டாடினோம். அதன் மூலமாக பெற்ற தொகை காணிக்கை வாயிலாக ரூபாய் 61,953 ரூபாய். அவற்றோடு நம்ம இளையோர்கள் ஏலம் விட்டது ரூபாய் 25,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் இவற்றையெல்லாம் சேர்த்து மொத்தம் 1,35,000 ரூபாய். பயனாளிகள் மொத்தம் 153 பேர் பயனாளிகள், ஏற்கனவே கொஞ்சம் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது செலவிடப்பட்ட மொத்த தொகை 1,42,500 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உபகாரிகளுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ள கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். உங்களுடைய உதவிகளுக்கு தாராளமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனுடைய ஆசியை நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்மருடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்கள் நிறைவு பெறச் செய்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.